வெல்கம் டு பறக்கும் சிறகுகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், தென் சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அப்புறம் எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது நம்பர் சிஸ்டமில் நம்ம பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வித்தவுட் ஜீரோ நேச்சுரல் நம்பர்ஸ். அதே வித் ஜீரோவாக இருக்குன்னா செகண்ட் ஒன் ஹோல் நம்பர்ஸ். ஸோ இதில் ஜீரோ மட்டும்தான் ஹோல் நம்பர், நாட் ஏ நேச்சுரல் நம்பர். மற்ற எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் எ ஹோல் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது செட் ஆஃப் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இதில் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் இருக்கிறது, நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கிறது. இதே நான் பாசிட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பரோட வித் ஜீரோ அதை நான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் நெகட்டிவ் அப்படின்னா 0, -1, -2 அப்படிங்கிற 4 செட் ஆஃப் நம்பர்ஸ் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். நெக்ஸ்ட் ஈவன் நம்பர், த நம்பர் விச் இஸ் டிவிசிபிலிட்டி பை 2, அது எல்லாமே ஈவன் நம்பர். 2, 4, 6, 8 இது எல்லாமே ஈவன் நம்பர். ஸோ இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா 2 ஈவன் நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஈவன் நம்பராக கிடைக்கும். அதே மாதிரி ஈவன் ப்ளஸ் ஆட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் ஆட் நம்பராக இருக்கும். அதே ஈவன் கூட நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஈவனாக மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி நாட் டிவிசிபிள் பை 2. ஸோ அது எல்லாமே ஆட் நம்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் 2 ஆட் நம்பரை ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஈவன். அதே ஆட் ப்ளஸ் ஈவன் நம்ம ஆன்சர் ஆடாக இருக்கும். ஆட் இன்ட்டு ஆட் நமக்கு ஆன்சர் ஆட் நம்பராக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு வெறும் 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர். அந்த 2 ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 1, இன்னொன்று அதே சேம் நம்பர். ஸோ எக்ஸாம்பிள் 2ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 2. அதே 3ஓட ஃபேக்டர்ஸ் 1ஆலையும் 3ஆலையும் மட்டும்தான் அது வகுப்படும். அடுத்தது 5க்கு 1 and 5. ஸோ இதே மாதிரி நிறையா நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் 1 நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது, ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது ப்ரைம் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா 2. அதுவும் இல்லாமல் ஈவன் ப்ரைம் நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா 2 மட்டும்தான். மீதி எந்த ஈவன் நம்பருமே ப்ரைம் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் மட்டும் 100க்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 25 நம்பர்ஸும் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எக்ஸாமில் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குதுன்னு கேட்குறப்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ காம்போசிட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தென் 1 அண்ட் நாட் ஏ ப்ரைம் நம்பராக இருந்தது அப்படின்னா அதை காம்போசிட் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ ப்ரைம் நம்பராக இருக்கக்கூடாது, கிரேட்டர் தென் 1ஆக இருக்கணும். அது காம்போசிட் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. நெக்ஸ்ட்டு கோப்ரைம். ஸோ கோப்ரைம் அப்படிங்கிறது 2 நம்பர்ஸை டினோட் பண்ணுது. அதோட ஹெச்சிஎஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்தது அப்படின்னா அதை கோப்ரைம்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எப்போதுமே கோப்ரைமாக இருக்கும். அதாவது அடுத்தடுத்தது வர நம்பர் 14, 15, 99, 100 அதோட ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோப்ரைம்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1 கூட ஏதாவது ஒரு நம்பர் வந்தது அப்படின்னாலும் அது கோப்ரைம். மற்றபடி ஃபேக்டர்ஸ் நமக்கு 1 விட அதிகமாக வருது அப்படின்னாலே அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் கோப்ரைமில் வராது. நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா P/Q ஃபார்ம். ஸோ அதில் Pயும் Qவும் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸாக இருக்கும். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் எப்போதும் எப்படி இருக்கும்னா டெர்மினேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டெசிமல் ஃபார்ம் டெர்மினேட் ஆகும், ப்ளஸ் அது ரிப்பீட் ஆகும். ரீகரிங் அப்படிங்கிறது ரிப்பீட்டிங்காக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1/2, -3/5. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ 0 ரேஷனல் நம்பரா இல்லையான்னு கேட்டால் எஸ், 0 ரேஷனல் நம்பர். ஏன்னா 0க்கு கீழே 1 இருக்குது. ஸோ அது ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் இர்ரேஷனல் நம்பர். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் P/Q ஃபார்மில் எழுத முடியாது. ஸோ அது
நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும், நான் ரிப்பீட்டிங்காக இருக்குது அப்படின்னா அது வந்து இர்ரேஷ்னல். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா √2, √5, பை வேல்யூ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷனில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வேல்யூ. ஒரு நம்பரில் எந்த டிஜிட் கேட்குறாங்களோ அதே டிஜிட்டு தான் அதோட ஃபேஸ் வேல்யூ. ஸோ எக்ஸாம்பிள் 456 அப்படின்னா அதில் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்னன்னு கேட்டால் 5. அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 6, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 4. ஸோ இதே பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ அதை பொசிஷனோட வச்சு அதோட வேல்யூ மாறும். ஸோ இதில் 456 பார்த்தீங்கன்னா 6 வந்து 1st பிளேஸில் இருக்குது, 5 வந்து 10th பிளேஸில் இருக்குது, 4 வந்து 100th பிளேஸில் இருக்குது. ஸோ இப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 பார்த்தீங்கன்னா 6. அதே பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 50, பிளேஸ் வேல்யூ ஆஃப் 400. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஸோ எக்ஸாமில் ஒரு பெரிய நம்பரை கொடுத்து இது வந்து 12ஆல் டிவிசிபிள் ஆகுமா, 14ஆல் டிவிசிபிள் ஆகுமா அந்த மாதிரி கேட்குறப்ப நமக்கு அதோட ரூல்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பேசிக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி பை 2 ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எப்போது என்ன பண்ணுவோம், யூனிட் டிஜிட் ஈவனாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி 3ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 4க்கு லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ், 2க்கு யூனிட் டிஜிட், 4க்கு லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் பார்க்கணும். 5க்கு யூனிட் டிஜிட் 0வாக இருக்கணும் ஆர் 5ஆக இருக்கணும். 6க்கு 2 3s are 6. ஸோ 2ஓட கண்டிஷன் ப்ளஸ் 3ஓட கண்டிஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். 8க்கு லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ். ஸோ 2க்கு யூனிட், 4க்கு லாஸ்ட்டு 2, 8க்கு லாஸ்ட்டு 3. நெக்ஸ்ட்டு 9க்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ், 3க்கும் 9க்கும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். 10க்கு ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் யூனிட் டிஜிட் 0. 11க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் அட் ஆட் பிளேஸில் இருக்க நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும், மைனஸ் சம் ஆஃப் டிஜிட்ஸ் அட் ஈவன் பிளேஸ் அது ரெண்டையுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 12, 4 3s are 12. ஸோ 4ஓட கண்டிஷனும் 3ஓட கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நெக்ஸ்ட்டு 14 டிவிசிபிள் பை 2 and 7. அதே மாதிரி 15, 5 3s are 15. ஸோ 5ஓட ரூலும் 3ஓட ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். 16க்கு லாஸ்ட்டு 4 டிஜிட்ஸ். ஸோ 2க்கு யூனிட், 4க்கு லாஸ்ட்டு 2, 8க்கு லாஸ்ட்டு 3, 16க்கு லாஸ்ட்டு 4. ஸோ இது மாதிரி செக் பண்ணி நம்ம எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன், ஃபைண்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இன் 3784. ஸோ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 பார்த்தீங்கன்னா 100th பிளேஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் 700. நெக்ஸ்ட் 972 டிவிசிபிள் ஆகுதா, 9ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 and 9 நம்ம டிவிசிபிலிட்டி செக் பண்ணணுன்னாலே சம் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ 9 + 7 + 2 ஆன்சர் 18. ஸோ 18 கண்டிப்பாக 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ அந்த நம்பரும் 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை போத் 3 and 5. ஸோ 3ஆலையும் 5ஆலையும் டிவிசிபிள் ஆகிற ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க, 15. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் இதில் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 35 கிடையாது, 7 5s are 35. ஸோ 39ம் கிடையாது, 3 × 13. ஸோ நெக்ஸ்ட்டு 49, 7 7s are 49. ஸோ அதில் எது ப்ரைம் நம்பர்னால் 37 தான் ப்ரைம் நம்பர். விச் இஸ் அன் இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ இர்ரேஷ்னல் நம்பர்னாலே நம்ம பார்த்தோம் ஃப்ராக்ஷனில் வராது. ஸோ √5. விச் இஸ் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர்னு எதுன்னு பார்த்தோம்னா ஸ்மாலஸ்ட் அண்ட் ஈவன் ப்ரைம் நம்பர் எதுன்னு 2. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ காம்போசிட் நம்பர். ஸோ காம்போசிட் நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது, greater than 1ஆக இருக்கணும். ஸோ இதில் 17, 19, 23 எல்லாமே ப்ரைம் நம்பர், 21 காம்போசிட் நம்பர். ஸோ இந்த 3 கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போர்ட் மாஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.